ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா அனைத்து உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஸோ கிட்டத்தட்ட வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் பக்காச்சுங்க. 8 மாதத்துக்கு ஒரு டைம் வீடியோ போடுறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை விளாக் போட்டிருந்தேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த விளாகு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ அது நிஜந்தான். நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்குக்கு போக போகிறேன், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போக போகிறேன். ஸோ யார் யாரெல்லாம் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த சேனல் நான் எதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன், ஸோ என்ன நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ பார்க்காம இருந்தீங்க, இந்த சேனலோட ஃபஸ்ட் வீடியோ இருக்கும், ஓகேங்களா? பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் பார்ட்டுன்னு இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு பாட்டு தாங்க எனக்குமே. ஸோ ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு போக போகிறேன். ஓகே, நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஜாப்பு. ஸோ நான் எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா போக சொல்கிறேன். ஸோ நான் எங்கே வேலை செய்ய போகிறேன் அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போக சொல்கிறேன். ஓகே கைஸ், இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அது இல்லாமல் ஒரு நல்ல மெமரியாக இருக்கும். இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் கேப்சர் பண்ண முடியும், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ண முடியாது. ஓகே, அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு டக்குனு ஒரு vlog எடுக்கலாம் அப்படின்னு ஐடியா வந்து இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் காமிக்கிறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு பஸ்ஸு. நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஜாபு. ஸோ என்னால் உள்ளே எடுக்க முடியாது, என்னால் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு எடுக்கிறேங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா போய் பாய் சொல்லிவிட்டு ஸோ ஒரு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு போக எல்லாம் காமிக்கிறேங்க. ஓகே, வாங்க போகலாம். பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முன்னும் புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஒரு ஆலமர விழுதை பல உறவு ஒன்னாவா. கைஸ், இங்கே பாருங்கள், இவங்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் பார்த்தா எருமை மாதிரி தூங்கிட்டு இருக்கான். ஓகே, நாம் போகலாம். கைஸ், இங்கே பாருங்கள், எல்லாம் பேக் பண்ணியாச்சுங்க. வேறு வெயிட்டிங். ஸோ எல்லாம் கிளம்ப போகிறோம். என்ன எல்லோரும் எங்கள் வழி அனுப்பிச்சி விட்றதுக்கு எத்தனை பேர் வராங்க? 10 பேர் வராங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கோவில் இருக்கோம், அர்ச்சனை வைக்க வந்திருக்கோங்க, ஓகேங்களா? எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அர்ச்சனை வச்சுட்ருக்கு. சாமி கும்பிட்டு இது பஸ் ஏறாதாங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா இப்போது 7 மணி ஆச்சுங்க. 8:15 பஸ்ஸு. அங்கே பாருங்கள், உள்ள பாருங்கள், எல்லாம் உட்காந்துருக்காங்க. பாப்பா போயிட்டு வரேன். கைசிங்க பாருங்க, எப்படி எல்லாம் வழியம்பு ஊருக்கு தான் வந்திருக்காங்க, உள்ளே இருக்காங்க. வெளியே பார்த்தீங்களா கார் மேலே பாருங்கள் ஒரு லோடு இருக்குது. எல்லாம் பஸ் என்னோட இது தாங்க. கிளம்பியாச்சுங்க எல்லாருமே. அவ்வளோதான் கைஸ், எல்லோரும் கிளம்பியாச்சுங்க வீட்டிலேருந்து. இதுலேயே வரேன். எல்லாரும் கிளம்புறோம். ஓகே, ஆமாம் எடுத்து வச்சுக்கலாம்ல. வெளியே பார்த்தீங்கன்னா இன்னும் 3 பேர் இருக்காங்க.
கிளம்பியாச்சுங்க கிளம்பியாச்சே. சரி வந்தாச்சு வந்தாச்சு. அவ்வளோதாங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா காய்ஸ் இங்கே தாங்க நிற்கும். அங்கே தெரியுங்களா பஸ் அங்கே நின்றுருக்கேன். எம்எஸ்எஸ் அந்த பஸ் தாங்க. ஸோ காய்ஸ் இது வரைக்கும் எல்லோரும் நின்றுருக்காங்க. வஞ்சியம் போகிறதுக்கு வழியாக அனுப்பிச்சுட்றேன். ஸோ காய்ஸ் பஸ் எடுத்துட்டாங்க. பஸ் வெளியே வருது. இறங்க இறங்க பஸ் வந்துருச்சு. யாரு என்ன பண்ணுற? அழுறியாமா? அழுவுறதா? சரி அழாத. இங்கே தானே இருக்கேன் பக்கத்தால். தண்ணீர் விடுது எங்கள் அம்மா. பஸ்ஸு வருதுங்க. நான் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன் ஊரை விட்டு. ஆனந்த கண்ணீர். டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்கலாம் பஸ்ஸு. போய் பாருங்க போங்க. சரி போய்ட்டுறேன். பாய் பாய். பார்த்து போகிறேன். ஓகே கொடுத்துச்சு போதும் போத்தடா போதும். காசெல்லாம் வேண்டாம். ஆல்ரெடி காசு இருக்குது. சரி நன்றி நன்றி. போய் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் கைஸ் பஸ்ஸு. எல்லாம் மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. இது எங்கள் டேடி அங்கே இங்கே பாருங்க. எங்கள் அம்மா பக்கத்தாலே உட்காந்துக்குச்சு. அழுதுட்டுருக்காங்க. சரியா இந்த 2 சீட்டில் ஒரு சீட்டு நான் சொல்லிடுறேன். ஓகே காய்ஸ் போயிட்டு தான் பர்றா. ஜாலி சுற்றிட்டு இருக்காத நாய் மாதிரி. சரியா எங்களால் அவனே வீட்டு திட்டுறக்கெல்லாம் இருக்க மாட்டானுங்க. ஒருமா படி. போயிட்டு ஓகேடா போய்ட்டுறேன். எந்த சீட் ஏதோ சீட்டா நான் பார்த்துக்கிறேன். பை விட்டு நான் பார்த்துக்கிறேன். நீ வா நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். போய்ட்டுறேன். பாய் ப்ரோ. பாய் பாய். போயிட்டு ரூமுக்கு போட்டு எடுத்து அனுப்புகிறேன். ஃபஸ்ட்டு போகலாம் வா. நீ தூங்கிட்டே போகலாம். நீ வந்து தாத்தாத்தம்மா போயிட்டு வரேன். அதெல்லாம் எதுக்குமா அது மாதிரி அழாத. ஓகே போய்ட்டுறேன். பாய் 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 பாய். எங்கள் அம்மா வேறு அழுத்துட்டே இருக்குங்க. அங்கே வேறு கண்ணை தேய்ச்சிட்டே இருக்கு. எல்லாரும் நின்றுருக்காங்க. ஃபோன் பண்ணுறேன். போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். ஓகே பாய் பாய் பாய். கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பஸ் ஏறியாச்சுங்க. இருட்டாக இருக்கிறனால தெரிய மாட்டேங்குது. என் ஃபேஸ் தெரியுதா? என் ஃபேஸ் சுத்தமாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்திருக்கும். வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. அப்பா ஃபஸ்ட்டாக வேலைக்கு போகிறோம். புது ஊர் எப்படி இருக்க போகுதோ. ஓகேங்க கொஞ்சம் தூரம் போய்ட்டு கன்டினியூ பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வர போகிறான். இவன் பக்கத்து சீட்டை உட்கார போகிறான். அவன் வந்தனே அங்கேருந்து கன்டினியூ பண்ணுறேன். கைஸ் இவன் தாங்க என் கூட வர போகிறான். என் ஃப்ரெண்டு இந்த பஸ் எடுத்துட்டாங்க. பிரேக்காக நின்றுருக்கேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகேந்திர வேர்ல்ட் சிட்டி தான். சரி ஆமாம்ல, எங்கே இறங்குறேன்னு சொல்லவே இல்லையில. செங்கல்பட்டில் இறங்கிடுவோம். செங்கல்பட்டு கரெக்டாக ஸ்டாப் இறங்கிட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இறங்கியாச்சு கைஸ், பஸ்ஸில் இருந்து இருக்கா. ஸோ கைஸ் வந்தாச்சுங்க, ரெண்டு கூட 4 மணியில் பார்த்தீங்கன்னா நின்று இப்படி தாங்க போகணும். குளிருதுங்க, செமையாக குளிருது. மகேந்திர வேர்ல்ட் சிட்டி. உங்களுக்கு ஆஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு போகும்போது காமிக்கிறேன். கேப்பா, சரி ஆட்டோ பிடிச்சிட்டு போவோம். ஆட்டோ செம ஸ்பீட் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இருக்கும். ஒரு ட்ரிங்க்ஸ் மட்டும் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். வேறு ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஷார்ட்கட்டில் போகிறான்னு நினைக்கிறேன். போய் கொஞ்ச நேரமாக தூங்கலாம்டா. கைஸ் இதுதாங்க நாங்கள் தங்கக்கூடிய ஹோட்டல், டவுன் டவுன் பிஸ்னஸ் ஹோட்டல். உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சும்மா ஒரு கிளிம்ஸை காமிக்கிறோம். போஸ்ட் போட்டு விடுவோமா? பயங்கரமாக இருக்குடா. கைஸ் டவுன் டவுன் பிஸ்னஸ் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. ரூம்ஸ் எங்களுக்கு இப்படி தாங்க இருக்குது. இந்த மாதிரி இதில் ஏதோ ரூம் போல். கைஸ் லாஸ்ட் ரூமுங்க எனக்கு. கைஸ் பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ இருக்குன்னு. பஃபே சிஸ்டம். ஸோ கைஸ் வழியாக பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு, ரெடி ஆயாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ரூம். பார்த்துக்கோங்க கைஸ், இங்கே தாங்க இப்போ தங்கியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஏசி இருக்குது. அது போக வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. நான் நைட் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு வந்த உடனே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 ஆகிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க அவுட்ஃபிட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கும் தான் நம்புகிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்க, இதுதாங்க நாங்கள் இருக்கிற ரூம். ஜம்முன்னு இருக்கா? ஸோ கைஸ் ஆஃபீஸுக்கு கிளம்பியாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரூம் தான் இருக்குது. எல்லாம் கலந்து தான் இருக்கும். ஸோ கைஸ் பாருங்க கிளம்பியாச்சு. ஆமாம் நாங்கள் இந்த ஹோட்டல் இதுதாங்க. vlog எடுக்கிறேன்டா. vlog போடும்போது கைஸ் ஆஃபீஸ் கிட்ட வந்துட்டேங்க. இதுதாங்க நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட பேர். பஸ் இருக்கு, உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குங்க. ஆனால் உள்ளே போயிட்டு முடிஞ்சால் கன்டினியூ பண்ணுறேன். நம்ம டெய்லி டவுன் டவுன் வந்து நம்ம நடந்தோம்னாலே செம்மையாக இருக்கா. ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே 2 நாள் ஸோ காய்ஸ் இதே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய வீடியோவை முடிக்க போகிறேன். இது என்னோடய ஃபஸ்ட் ஜாப் அப்படிங்கிற ஜேர்னியை உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி காமிச்சிட்டேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டாக வீடியோ போகும்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அந்த கனவு பையன் நினைவாயிடுச்சு. இதுக்கப்புறம் பிளான் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். பட் இப்போதைக்கு அது இந்த சுச்சுவேஷனுக்கு இப்போ எதுவும் பண்ண முடியாது. ஒரு 1 or 2 years கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா இருந்தது கிடையாது. ஓகேங்களா? ஃபுல்லாக டேஸ் காலர் தான். ஸோ இந்த மாதிரி ஹாஸ்டல் இருக்கிறனால எனக்கும் ஒரு சில டைம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஹாஸ்டலுக்கு போகிறேன், வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் எமோஷனலாக இருக்காங்க.
ஓகே, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கடந்து வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3வது நாள் ஓகேங்களா. ஆஃபீஸ் போய்ட்டு 3 நாள் ஆச்சு. ஆஃபீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே சூப்பராக தாங்க இருக்குது. ஆமாம்ல, என் ஆஃபீஸ் நேம் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் நிசான் ஓகேங்களா. அங்கே தான் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறேன். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்க அளவே கிடையாது. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருந்துருப்பேன் ஒரு சில கிளிப் மட்டும் ஓகேங்களா. ஓகே கைஸ், லாஸ்ட் ஒர்க் காமிச்சிக்கிறேன் பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொடுத்த அக்காமடேஷன் ரூமு. லாஸ்ட்டாக ஒன்றுங்க. ஸோ இந்த வீடியோவில் எதுக்கு எடுக்கிறேன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மெமரிஸ் தாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது என்னோட ஃபஸ்ட் ஜாப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். என் ஃபேமிலி வரவங்களும் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ் தான் இந்த மாதிரி கேப்சர் பண்ண முடியும். ஏன்னா லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தான். ஃபஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்ஸ் தான் கிடைக்கும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா வேறு ஜாப் போகும்போது அது வேறு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் ஜாப்ங்கிறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா காலேஜ் முடிச்சுட்டு ஃபஸ்ட் டைமாக கார்ப்பரேட் லைஃபுக்கு வரோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா புது அனுபவம் தான். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் கேப்சர் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். கைஸ், நான் இத்தனை நாளாக ஏன் வீடியோ போல பார்த்தீங்கன்னா 8 மாதத்துக்கு ஒரு டைம் வீடியோ போட்டிருப்பேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா இதனால தான். ஒரு வேலை பார்த்தீங்கன்னா வேணும். ஏன்னா காலேஜ் முடிச்சாச்சு, வேலை கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த வேலைக்காக பார்த்தீங்கன்னா படித்து காலேஜ் பார்த்தா ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது எல்லாம் பார்த்துட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக போயிடுச்சு. எந்த ஒரு வேலையும் பார்த்தீங்கன்னா சைடில் இது பண்ண முடியல ஓகேங்களா. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரூமை காலி பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அக்காமடேஷன் ரூமை காலி பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிஜிக்கு போகிறோம். காலி பண்ணிட்டோம், காலியாச்சு, ஃபுல்லாக காலிங்க. இதுதான் நாளைக்கு கொண்டு போகிற பொருள் மட்டும்தான் இங்கே பேலன்ஸ் இருக்குது. பிஜிக்கு போகும்போது என்னென்ன அந்த ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதா, எல்லா லக்கேஜ் எடுத்து வச்சுருக்கோம். அந்த மஞ்சள் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னோடது. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்காங்க அவங்க பொருள். ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. கிளம்புறீங்களா? கைஸ், லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இங்கே ஒரு பிஜி தான் தங்க போகிறோம். இதோ இந்த பிஜி தான் தங்க போகிறோங்க. உள்ளே போய் காமிக்கிறேன். பண்ணாச்சுங்க வழியா. ஃபைனடா எவ்வளோ அது தெரியலையே. நான் பெருசு வச்சுருக்கேன். அப்படியா? எங்கள் ஆளு தான் வாங்கினீங்க? இல்லை, இது இஸ் அவர் ரூம். வந்தாச்சையா, வந்தாச்சு. ஏய், நான் ஒரு கார்னர்ரா. நீ நடுவில் போடுவியா? நான் அந்த கார்னர் இருக்கு. யாரு? அங்கே போறியா? ஸோ கைஸ், வெல்கம் பேக். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ இல்லை, அதுக்கப்புறம் நான் எடுக்கவும் இல்லை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 22 ஜூலை 2025. அதாவது கிட்டத்தட்ட 8 மாதம் கழிச்சு இந்த வீடியோ இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஜியில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்தோம். ஒன்றே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அந்த பிஜியில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்தோம் ஓகேங்களா. நாங்கள் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தாச்சு. அப்புறம் இன்னொரு பிஜி இருக்குது. அந்த பிஜியில் பார்த்தீங்கன்னா வேகன்சி இல்லை, ஆனால் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னான். கடைசி நேரத்தில் என் ஃப்ரெண்டு வந்துட்டு இல்லைடா வேகன்சி இருக்குது, 3 பேருக்கு இருக்குதுன்னு சொன்னான். அதாவது எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து ரூமில் பார்த்தீங்கன்னா போய் உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் சொன்னான்னா சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிருஷ்ணா பிஜின்னு ஒரு பிஜி இருக்குது, அங்கே மாறிட்டோம். இன்னும் 2 பேர் பார்த்தீங்கன்னா அதே பிஜியில் இருந்தாங்க. அப்போ வர அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காசெல்லாம் கழிச்சுக்கிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 8 மாதம் ஆச்சு நான் சென்னை வந்து. சென்னை எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்ம ஊருக்கு ஈரோடுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வித்தியாசம் இருக்குது. ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்குது, தண்ணியெல்லாம் உப்பாக இருக்குது. அப்போ முடியலைங்க. நம்ம அங்கே நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடு பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணியே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணியாக இருக்குது. போக பார்த்தீங்கன்னா பழகிருச்சேன் இந்த உப்பு தண்ணியில் குளிச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம ஊர் தண்ணி தான் கொஞ்சம் பெஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ இந்த 8 மாதத்தில் என்ன நடந்துச்சுன்னா அந்த பிஜியிலேருந்து 6 மாதமாக அங்கே இருந்து
கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா ஓவராக வந்துட்டு இருந்துச்சா, அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடே மாறிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தான் இருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா நடுவில் நடந்துருச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக போகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வரக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு வீடியோ வரும், அப்பப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ சென்னையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போயே பெரிய லாங்காக வந்துடுச்சு, அப்புறம் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுங்க, ஓகேங்களா? ஸோ நான் எப்படி இருக்கேன்னு கேட்டிங்கன்னா நானும் சூப்பராக தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா தான் இருக்கேன். ஆனால் ஊருக்கு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம் தாங்க போயிட்டு வரேன். ஏன்னா ரொம்ப நான் அதிகமாகலாம் போயிட்டு வர முடியாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு வரலாங்க. நாங்கள் இப்போ ஒரு புதுசாக ஒரு வீடு எடுத்திருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வாரம் காமிக்கிறேன். ஏன்னா இப்போ காமிச்சா நிறையா டைம் எடுத்துரும், ஓகேங்களா? ஓகே கைஸ், அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா டடா போயிருக்கோம், அதுவும் நான் பிளாக் எடுத்திருக்கேன். அது நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வரும், அதுவும் மறக்காமல் பாருங்கள். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.